சஞ்சார் சாத்தி செயலியை நீங்கள் கட்டாயமாக புதிதாக தயாரிக்கும் இந்தியாவில் விற்கும் அனைத்து செல்பேசிகளிலும் அதை கட்டாயமாக போட வேண்டும். நம்ம யாருமே நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த சட்டபூர்வமான அமைப்பும் நம்மை நேரடியாக உளவு பார்க்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் சஞ்சார் சாத்தி ஆப்பை நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய மொபைல் ஃபோனை அரசுக்கு அப்படியே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கொடுக்குற மாதிரியாக ஆகும். நீங்கள் யாருடன் என்ன பேசுகிறீர்கள் என்பதை ஒட்டு கேட்கலாம். என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் நிச்சயமாக இந்த குறுஞ்செயலியை என்னுடைய செல்பேசியில் வைத்துக் கொள்ள மாட்டேன். என்னுடைய அரசு உளவு பார்ப்பதை நான் விரும்பவில்லை. சஞ்சார் சாத்தியை வேண்டுமானால் நீங்கள் போட்டு பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அதை டெலீட் செய்து விடுங்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். சென்னையில் பொழிய வேண்டிய மழை என்பது கிட்டத்தட்ட 4 நாட்களில் பொழிந்துவிட்டது. இங்கே மொத்தமாக 90% மழை நமக்கு 4 நாள். திமுக அரசு இதை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பித்து செயல்படுத்த ஆரம்பித்தது. அது நிச்சயமாக பல இடங்களில் அது பயன் கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்னும் பல இடங்களில் அந்த வேலைகள் முழுவதுமாக முடியவில்லை. அது முடிந்ததற்கு பிறகுதான் தமிழகம் என்ன சொன்னுச்சுன்னா, ஒரு அரசு மும்மொழி திட்டம் அதில் ஹிந்தியை கற்பிப்பார்கள் என்றால் அந்த பள்ளிகள் எங்களுக்கு தேவையில்லை. இந்த பள்ளிகளை பொறுத்தவரை இதில் படிப்பவர்கள் ஐஐடி, நீட் மருத்துவ படிப்பு, ஐஐடி, ஜேஇ, மெயின்ஸ், அட்வான்ஸ்டு எல்லாம் எழுதி பலர் இதில் இந்த என்ஐடி என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கும் ஐஐடிகளுக்கும் செல்பவர்கள், மிக அதிக மதிப்பெண்களை பொதுவாக பெறக்கூடியவர்கள். அப்போ இந்த பள்ளிகளை ஏன் நீங்கள் அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் போன்றவர்கள் எல்லாம் தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ தமிழக அரசு நவோதயா பள்ளிகள் வேண்டும் என்று விரும்பினால் தெளிவாக சொல்லலாம், இந்தந்த மொழிகள் தமிழ் கற்றுக் கொடுங்கள் என்று. ஆனால் நிச்சயமாக ஹிந்தியும் கற்றுக் கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட 2 லட்சம் தனியார் கம்பெனிகளை இழுத்து மூடியிருக்கிறோம். கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைய செய்தி அலசல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதலாவதாக கொஞ்சம் கவலைக்கு இடம் தரக்கூடிய ஒரு செய்தி. இது த ஒயர் இணைய இதழில் வந்திருக்கிறது. கவர்மெண்ட் டைரக்ட்ஸ் ஃபோன் மேக்கர்ஸ் to install its cyber security app, ensure no removal. இந்த செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு செல்பேசியிலும் ஒரு குறுஞ்செயலி ஒரு ஆப் ஒன்றை நிறுவ வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. இதோடைய முழுமையான தகவல்கள் நமக்கு இப்பொழுதைக்கு தெரிய வரவில்லை என்றாலும் ஒரு சில விஷயங்களை பார்த்து விடுவோம். முதல்ல அக்டோபர் 2025 முதல்ல ஒரு தகவல் ஒன்று வந்தது. அதாவது சஞ்சார் சாத்தி என்னும் ஒரு குறுஞ்செயலியை மத்திய அரசு ஏற்கனவே உருவாக்கியிருந்தது. இந்த சஞ்சார் சாத்தி குறுஞ்செயலியுடைய நோக்கம் என்னவென்றால், இதை நீங்கள் உங்கள் விருப்பப்படி, இப்போ நாம் ஒரு பயனராக அதை நம்முடைய செல்பேசியில் போட்டுக்கொண்டால் அது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்பேசி சட்டபூர்வமானதா, அதில் ஒவ்வொரு செல்பேசியிலும் ஐஎம்இஐ நம்பர் என்று ஒன்று இருக்கும். அது ஒரு யூனிக் நம்பர். அந்த செல்பேசியுடைய அதை உருவாக்கும் பொழுதே அந்த செல்பேசிக்கென்று ஒரு எண் ஒன்றை கொடுத்து விடுவார்கள். இது என்னன்னா, நாளைக்கு நீங்கள் செல்பேசியை தொலைச்சிட்டிங்கன்னா, இல்லை சில கெட்டவர்கள் ஒரு செல்பேசியை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஐஎம்இஐ நம்பரை அழித்து விட்டு வேறு ஏதோ ஒரு ஐஎம்இஐ நம்பரை போட்டு அதிலிருந்து ஒரு மெசேஜ் அனுப்புறது அல்லது அங்கிருந்து ஒரு ஃபோன் கால் ஒன்றை செய்வது, இதையெல்லாம் செய்தால் நம்ம அது ஜெனுவினான ஃபோனா இல்லையான்னு தெரியாது. எதிர்ப்பக்கம் அது ரெக்கார்ட் ஆகும் பொழுது ஒரு லா அண்ட் ஆர்டர் அமைப்பு அதை ரெக்கார்ட் பண்ணும் பொழுது இந்த ஐஎம்இஐ நம்பர் கரெக்டாக இருக்காது. அப்போ ஒருவேளை உங்களுடைய ஐஎம்இஐ நம்பர் அதில்
அவர்கள் மாற்றக்கூடிய ஐஎம்இஐ நம்பர் உங்களுடையதாக இருந்தால் நீங்கள் தவறு செய்து விட்டது போல தோன்றும். அவ்வாறெல்லாம் இல்லாமல் தடுப்பதற்காக இப்போ இந்த செயலியை உங்களுடைய செல்பேசியில் நீங்கள் போட்டுக்கொண்டால் அதை திறந்து பார்த்தால் அது சொல்லிவிடும், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்பேசி இது, அதன் ஐஎம்இஐ நம்பர் இது. அந்த ஐஎம்இஐ நம்பரை வந்து நம்ம அதோடைய செட்டிங்ஸ்குள்ளேயே போய் பார்க்கலாம். இருந்தாலும் அது எல்லாருக்கும் அது தெரியாது. அந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் அதை தேடி அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த செயலி வந்து உங்களுக்கு அதை கொடுத்து விடும். இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு செல்பேசியை தொலைத்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் சைபர் கிரைமில் போய் புகார் கொடுக்கணும்னா அவங்க வந்து ஐஎம்இஐ நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த ஐஎம்இஐ நம்பர் வந்து உங்களுடைய சைபர் கிரைமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி இந்த இந்த செல்பேசியை யாராவது ஒருவர் திருடி கொண்டு போய் அதில் வேறு ஒரு சிம்மை போட்டு கால் செய்தாலும் கூட அது சரியாக கண்டுபிடித்து விடும். இந்த இடத்துல இருந்து ஒருவர் இந்த ஐஎம்இஐ நம்பர் உள்ள ஃபோனை வைத்துக்கொண்டு பேசுகிறார் அப்படின்னு அவர் போய் கண்டுபிடிச்சு அவரை பிடிக்கிறதுக்கும் அந்த செல்பேசியை மீண்டும் உங்களுக்கு பெற்று தருவதற்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நியாயமான விஷயங்கள். ஆனால் அதை தவிர்த்து அந்த சஞ்சார் சாத்தியில் வேறு சிலவும் செய்ய முடியும். இப்போ எப்படின்னா வந்து ஃப்ராட் கம்யூனிகேஷன், உங்கள் பெயரால் வேறு யாரோ ஒருவர் ஏதாவது ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறார் அல்லது ஒரு அழைப்பை அனுப்புகிறார் என்றால் அதை கண்டுபிடித்தல். லாஸ்ட் ஸ்டோலன் மொபைல் ஹேண்ட்செட்ஸ், உங்களுடைய செல்பேசியை நீங்கள் தொலைத்து விட்டால் அல்லது அதை வேறு யாராவது திருடி விட்டால் அதை கண்டுபிடிப்பது. உங்கள் பெயரில் வேறு யாராவது மொபைல் கனெக்ஷன் வாங்கியிருக்கிறார்களா? ஏன்னா இன்றைக்கு வந்து உங்களுடைய ஆதார் அட்டையெல்லாம் மிக எளிதில் அதோடைய ஃபோட்டோ காப்பியை நீங்கள் யாரு கேட்டாலும் கொடுத்துட்றீங்க. இப்போ அதை வைத்து கொண்டு ஒருவர் ஒரு செல்பேசி ஒன்றை இன்னொரு கனெக்ஷனை வாங்கினால் இந்த ஆப் அது சொல்லிடும், உங்கள் பேரில் யாரோ ஒருத்தர் போபால் நகரத்திலேயோ அல்லது டெல்லியிலேயோ வேற எங்கேயோ வந்து வைத்திருக்கிறார் என்று. உடனடியாக நீங்கள் போய் அந்த நிறுவனத்தை அணுகி இது நான் கேட்டதல்ல, இது என்னுடையதே அல்ல என்று நீங்கள் புகார் செய்ய முடியும். ஓகே, ட்ரஸ்டட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். யாராவது ஒருவர் உங்களுக்கு, நான் ஒரு வங்கி, உங்களுக்கு இப்போ ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி தாங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிச்சா இது வந்து இல்லை, இது ஜெனுவின் பேங்க்குடையது அல்ல, இது ஃப்ராடு போன்ற விவரங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லும். ஸோ அந்த விதத்தில் இது வந்து மிகவும் சிறப்பான ஒரு செயலி போல உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா அவங்க அடுத்ததாக இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை. நாம் நம்முடைய விருப்பப்படி நமக்கு தேவை என்றால் இந்த செயலியை நம்முடைய செல்பேசியில் பொருத்தி கொள்கிறோம் என்று. ஆனால் அடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்டோபர் 2025 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க எல்லா செல்பேசி நிறுவனங்களுக்கும் எல்லா செல்பேசி சேவையை வழங்கும் நிறுவனங்களுக்கும் ஒரு ஆர்டர் ஒன்று அனுப்பிச்சதாக ஒயர் செய்தி கூறுகிறது. அதை நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும். இப்பொழுதைக்கு வந்திருக்கக்கூடிய தகவலை வைத்து கொண்டு பார்ப்போம். அது என்னன்னா, சஞ்சார் சாத்தி செயலியை நீங்கள் கட்டாயமாக புதிதாக தயாரிக்கும் இந்தியாவில் விற்கும் அனைத்து செல்பேசிகளிலும் அதை கட்டாயமாக போட வேண்டும். அப்படி நீங்கள் ஒரு செல்பேசியை வாங்கிவிட்டீர்கள், ஆனால் அதில் இந்த சஞ்சார் சாத்தி செயலி இல்லை என்றால் ஓவர் த ஏர், அப்போ உங்களுக்கு செல்பேசி சேவையை வழங்கக்கூடிய ஏர்டெல், ஜியோ போன்ற நிறுவனங்கள் எல்லாம் உங்களுடைய செல்பேசிக்கு இந்த சஞ்சார் சாத்தி செயலியை அவர்களாகவே அனுப்ப வேண்டும். புஷ், அவங்க உங்களுடைய செல்பேசிக்குள் வருவது போல அனுப்ப வேண்டும். சரி, இந்த செயலி தான் ரொம்ப நல்லதாச்சே அப்படின்னால், எது நல்லதாக இருந்தாலும் நம்முடைய விருப்பப்படி தான் ஒன்று நம்முடைய செல்பேசியிலே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அரசு உங்களுடைய செல்பேசி எங்கே இருக்கிறது, என்ன செய்கிறது என்பதை கண்காணிப்பதற்கு இது வழிவகை செய்யும். ஏன்னா இது டேட்டாவை எங்கே அனுப்புது நமக்கு தெரியாது. அது மத்திய அரசுடைய ஒரு சர்வர் அப்படின்னு வச்சுப்போம். அதற்கு இது தொடர்ந்து தகவலை அனுப்பி கொண்டிருந்தால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை கண்காணிக்க, உங்களை உளவு பார்க்க இது வசதியை செய்து கொடுக்கும். நம்ம யாருமே நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி எந்த சட்டபூர்வமான அமைப்பும் நம்மை நேரடியாக உளவு பார்க்க முடியாது. நம்மை உளவு பார்க்க வேண்டுமென்றால் பல காரணங்கள் இருக்கும். நம்ம வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவோம், கடத்துகிறோம், ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சதிச்செயலில் ஈடுபடுகிறோம் என்று அரசின் பல்வேறு சட்டபூர்வமான அமைப்புகளுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் அவர்கள் மேஜிஸ்ட்ரேட்டிடம் போய் அனுமதி பெற்று
இந்த நபரை நாங்கள் ரகசியமாக கண்காணிக்க வேண்டும், அவருக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க வேண்டும், அதை வந்து லைவாக நாங்கள் அவரை ட்ரேஸ் பண்ணணும் என்று அனுமதி பெற்ற பிறகுதான் செய்ய முடியும். ஆனால் இப்போ நீங்கள் சஞ்சார் சாத்தி ஆப்பை நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய மொபைல் ஃபோனை அரசுக்கு அப்படியே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுக்குற மாதிரியாக ஆகும். நீங்கள் யாருடன் என்ன பேசுகிறீர்கள் என்பதை ஒட்டு கேட்கலாம், கிட்டத்தட்ட உளவு செய்யலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எங்கே கிளம்பி எங்கே போகிறீர்கள், எந்த திசையில் போகிறீர்கள், எவ்வளவு வேகமாக போகிறீர்கள், இது எல்லாவற்றையும் ஓர் அரசு ஏஜென்சி நினைத்தால் ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இதெல்லாம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அதெல்லாம் நான் அந்த சஞ்சார் சாத்தி ஆப்பை பார்த்தால்தான் நமக்கு தெரிய வரும். நீங்கள் உங்களுடைய கான்டாக்டில் யாரையெல்லாம் வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களுடைய கால் ரெக்கார்ட் யாரையெல்லாம் அழைத்தீர்கள். அதனால் இதில் வந்து ஒரு ஒரு லிமிட்டே இல்லாமல் உங்களுடைய வாட்ஸ்அப்பை திறந்து படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு யாரிடமிருந்து எஸ்எம்எஸ் வருகிறது, அந்த எஸ்எம்எஸ்ஸில் என்ன இருக்கிறது போன்ற பலவற்றை உங்களால் படித்து சஞ்சார் சாத்தி செயலியின் மூலம் நீங்கள் அரசுக்கு தரலாம். அந்த அந்த செயலியே அதை செய்யலாம். அது உங்களுக்கு விருப்பமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நான் நிச்சயமாக இந்த குறுஞ்செயலியை என்னுடைய செல்பேசியில் வைத்துக்கொள்ள மாட்டேன். நான் நல்ல காரியம் பண்ணுறேன்னா, கெட்ட காரியம் பண்ணுறேன்னா, திருடுறேன்னா, பொய் சொல்கிறேன்னா, கொள்ளடிக்கிறேன்னா, அது அல்ல முக்கியம். இங்கே எனக்கு என்னுடைய அரசு உளவு பார்ப்பதை நான் விரும்பவில்லை. இன்றைக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய அரசு நாளைக்கு அன்ஃப்ரெண்ட்லியாக ஆகலாம். அரசின் கீழ் வேலை பார்க்கும் ஒருவர் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காக என்னை பற்றிய உளவை செய்யலாம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒன்று. இது அடிப்படையில் இது மிக 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 தவறான ஒரு செய்கை. அதனால் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸம்ஷன் நான் வந்து அரசு என்ன சொல்கிறது என்று பார்ப்பேன். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது வந்து எந்த ஒரு நபரும் அவர் விருப்பப்பட்டால் அதை அவர் செய்து கொள்ளலாம். அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா உங்களுடைய ஃபோன் ஜெனுவினாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பல வழிகள் இருக்கின்றன. சஞ்சார் சாத்தியை வேண்டுமானால் நீங்கள் போட்டு பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு அதை டெலீட் செய்து விடுங்கள் என்று தான் நான் சொல்வேன். இது மாதிரி வந்து பலவேறு காலகட்டங்களில் பலவேறு ஆப்களை குறுஞ்செயலிகளை மத்திய அரசு செய்திருக்கிறது. தேவை கருதி சிலவற்றை நான் பயன்படுத்துகிறேன். உதாரணமாக டிஜி யாத்ரா என்ற ஒரு செயலியை அது தருகிறது. அதை நான் பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் உள்நாட்டு விமான போக்குவரத்துக்கு அது மிகவும் வசதியான ஒன்றாக இருக்கிறது. அது எனக்கு வசதியாக இருக்கிறது என்பதனால் நான் அதனை செய்கிறேன். ஆனால் அதே நேரம் டிஜி யாத்ரா என்னுடைய செல்பேசியிலிருந்து தகவல்களை எல்லாம் திருடி அதை அரசுக்கு அது அனுப்புகிறது என்ற சந்தேகம் எனக்கு வந்தால் நிச்சயமாக அதனை நான் டெலீட் செய்து விடுவேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த செயலியாக இருந்தாலும் யார் தருவதாக இருந்தாலும் அதை நாம் கவனத்துடன் தான் பார்க்க வேண்டும். இப்போ ஆப்பிள் செல்பேசியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வேற்று ஆளுடைய செயலியை ப்ரீலோடடாக தருவது எங்கள் வழக்கம் அல்ல அப்படின்னு அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது அரசு ஆப்பிளை கட்டுப்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆண்ட்ராய்டு தயாரிப்பவர்கள் வந்து அவங்க கைவிரிச்சிருவாங்க, நீங்கள் வேணால் என்ன வேணாலும் போட்டுக்குங்க என்று. ஆனால் இது எல்லாவற்றையும் நாம் கவனமாக பார்க்க வேண்டும். அரசே என்றாலும் கூட நாம் நம்முடைய பிரைவேட் தகவல்களை கொடுப்பதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இதை அரசு வந்து கேட்கிறது என்பதற்காக நாம் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நம்முடைய செல்பேசியில் நாம் விரும்பாத எந்த செய்தியையும் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை மட்டும் இப்பொழுது சொல்லி நான் இதை முடித்துக் கொள்கிறேன். நாம் மீண்டும் இது குறித்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்போம். மழை பற்றிய ஒரு செய்தியை பார்த்து விடுவோம். எல்லா பத்திரிகைகளுமே சென்னையில் மிக பெரும் மழை பெய்திருக்கிறது. அது குறித்து தான் செய்தி. இடைவிடாத மழை, தத்தளிக்கும் சென்னை. 4 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை, இன்றும் மழை தொடரும் என்று தினமணியில் போட்டிருக்கிறார்கள். வலுவிழந்த நிலையிலும் பலத்த மழையை தந்த டிட்வா புயல், சென்னையில் இன்றும் மழை உண்டு என்று தினமலர். இன்னும் பல இடங்களிலும் மழை குறித்தான விரிவான செய்திகள் உள்ளன. இதில் என்னென்னா வந்து நமக்கு சனிக்கிழமை என்று அந்த புயல் முதல்ல வந்து புயல் ஏற்கனவே இலங்கையில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்திவிட்டு அது அப்படியே கரையை ஒட்டியபடியே சென்னையை நோக்கி நகர்ந்து அது சென்னையை தாண்டி ஆந்திரா கரையோரமாக
அது கரையை கடக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் சனிக்கிழமை லேசாக தூறியது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்த கரையை கடத்தலும் நடக்கல. மாறாக ஞாயிறு முழுக்க பெரும்பாலும் மழையே பெய்யல. ஞாயிறு மாலை கொஞ்சம் மழை இருந்தது, லேசாக ஒரு தூறல் இருந்தது, கொஞ்சம் வலுவான மிதமான மழைன்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் திங்கட்கிழமை மிக கடுமையான மழை. நேற்றைக்கு வந்து சென்னையை ஒட்டியுள்ள பல பகுதிகளில் சென்னைக்கு நடுவிலுமே நல்ல மழை, சென்னையை சுற்றி மழை. இப்பொழுது அந்த முந்தைய புயல் கரையை கடக்கலை, ஆனால் அதற்குள்ள இன்னும் ஒரு லோ ப்ரெஷர் ஜோன் ஃபார்ம் ஆகி இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது லேசாக இருக்குது, நேற்றைய அளவுக்கு கனமில்லை. ஆனால் மீண்டும் திருப்பி நாளைக்கு என்ன ஆக போகிறது என்று தெரியவில்லை. இதில் வந்து பல இடங்களில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தினமணியிலேருந்து படிக்கிறேன். ஒரு சுரங்கப்பாதை மூடல், கணேசபுரம் சுரங்கப்பாதை மூடல். ஏன்னா இந்த கடும் மழையில் நீர் வெளியே போகலைன்னா அது தாழ்வான மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதையில் நீர் சேர்ந்து மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். பல இடங்களில் வந்து கார்கள் முழுகும் அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருந்தது. போக்குவரத்து நெரிசல் பல இடங்களில் அது சொல்லவே வேண்டியதில்லை. பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்திருக்கு. 7 இடங்களில் மரம் முறிந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. 668 இடங்களில் கண்காணிப்பு. புறநகர் பாதிப்பு. புறநகரில் வந்து சென்னை நகரை விட புறநகரில் மிக பயங்கரமாக மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக மெட்ரோ ரயில் பணி, மழைநீர் வடிகால் பணி, பறக்கும் ரயில்வே திட்டப்பணி போன்ற பல்வேறு குழி தோண்டுதல்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இடங்களில் சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மேடவாக்கம், பெரும்பாக்கம், துரைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், போரூர், மணப்பாக்கம், ராமாபுரம், பூந்தமல்லி, நங்கநல்லூர், ஆதம்பாக்கம் போன்ற பல இடங்களில் வெகுவாக பாதித்திருக்கிறதுன்னு, வேளச்சேரி போன்ற இடங்களில் அதை சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் வீடுகளில் மழைநீர் புகுவது போன்ற செயல்கள் நடந்திருக்கு. நிச்சயமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் தாம்பரம் பற்றி சொல்லும் பொழுது சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்களத்தூர், வண்டலூர், கூடுவாஞ்சேரி ஆகிய பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல்னு. இது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து இந்த மாதிரியாக பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம பிறரை குறை சொல்வது அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் சென்னை, வங்காள விரிகுடா கடல், மான்சூன், இந்த பெருமழைக்காலம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்முடைய மொத்த மழை, இப்போ சென்னைன்னு எடுத்துப்போம் அல்லது தமிழகம்னு எடுத்துப்போம், சென்னை எடுத்துப்போம் ஒரு உதாரணமாக. சென்னையில் பொழிய வேண்டிய மழை என்பது கிட்டத்தட்ட 4 நாட்களில் பொழிந்துவிடும். இங்கே மொத்தமாக 90% மழை நமக்கு 4 நாள், அது வந்து வெவ்வேறு தினங்களாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரும் மழையின் மூலமாகத்தான் நமக்கான ஒட்டுமொத்த கோட்டா இருக்கு இல்லையா. சென்னையில் ஒரு ஆண்டு மழை இவ்வளவு அப்படின்னா அது வெகு சில தினங்களுக்குள்ளாக கொண்டு வந்து கொட்டிவிடும். அந்த காலகட்டத்தில் அந்த தினங்களில் நிச்சயமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கும். நேற்றைய தினத்தை அவ்வாறாக எடுத்துக்கொள்ளலாம், ஒரு மிக கடுமையான ஒரு மழை தினமாக. இன்னும் குறைந்தது ஓரிரு தினங்களாவது இந்த மாதத்தில் டிசம்பரில் இது போன்ற ஒரு மழை பெய்துவிடும். பொதுவாக நவம்பரில் நமக்கு மிக கடுமையான மழை சீசன் இருக்கும். டிசம்பர் 15 வந்ததற்கு பிறகு, இந்த மார்கழி மாதம் தொடங்கியதற்கு பிறகு மழை குறைந்து விடும். இதுதான் வந்து பொதுவாக இருந்தது. நான் சமீப காலங்களில் பார்ப்பது அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து டிசம்பரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது பெருமழை காலம் வந்து நவம்பரில் நடப்பதற்கு இணையாக டிசம்பரில் மழை பெய்கிறது. ஜனவரியிலும் கொஞ்சம் மழைகள் இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பொதுவாக சென்னையில் வந்து ஜனவரி மாதத்தில் சென்னை புத்தக கண்காட்சி நடக்கும். இப்போ அந்த புத்தக கண்காட்சிக்கும் பல முறை உங்களுக்கு சிக்கல் வந்துடுது. இந்த பெரும் மழைக்கெல்லாம் தாழ முடியாது. அந்த மழையெல்லாம் நீங்கள் என்னதான் கூரை நீங்கள் போட்டிருந்தாலும் அது பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் இந்த குளோபல் வார்மிங் மற்றும் வேறு பல காரணங்களால் அந்த சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. முடிந்தவரை அரசுகள் எவ்வளவு மழை கொட்டுதோ அந்த தண்ணீரை எல்லாம் மிக வேகமாக எப்படி கடலில் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த வேலைகள் முடிந்த பாடில்லை. என் கணக்கில் அது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன்.
இங்கே என்ன புதிதாக குடியிருப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. பல இடங்களில் உயரம் அதிகரித்து கொண்டே போகிறது. சாலைகளின் உயரம் அதிகரித்து கொண்டே போகிறது. அதன் காரணமாகவும் நீர் தேங்குதல் அதிகமாகிறது. இந்த அந்த நிலவியல் அமைப்பின்படி நம்ம வந்து ஒரு சமதளத்தில் இல்லை. சில பகுதிகள், சில குடியிருப்பு பகுதிகள் தாழ்வாகவும், சில குடியிருப்பு பகுதிகள் கொஞ்சம் உயரத்திலும் இருக்கிறது. அப்போ தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சேர்ந்தே தான் தீரும். அப்போ அங்கே வந்து பாதாள சாக்கடைகள், இந்த ஸ்டார்ம் வாட்டர் டிஸ்போசலுக்காக நாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ திமுக அரசு வந்து இதை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பித்து செயல்படுத்த ஆரம்பித்தது. அது நிச்சயமாக பல இடங்களில் அது பயன் கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்னும் பல இடங்களில் அந்த வேலைகள் முழுவதுமாக முடியவில்லை. அது முடிந்ததற்கு பிறகுதான் நாம் இது எப்படி இது வந்து ஒட்டுமொத்தமாக என்ன மாதிரியாக பயன் தரப்போகிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி இருந்தாலுமே கூட மிக கடுமையாக மழை கொட்டும் பொழுது அந்த ஒரு சில மணி நேரங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இது எல்லாத்துக்கும் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த எங்குமே நீர் தேங்காது, அல்லது தேங்கினாலும் குதிகால அளவுக்கு அல்லது கணுக்கால் அளவுக்கு மேல் தண்ணீர் தேங்காது என்ற ஒரு வழி இருந்தால் மட்டுமே நாம் நம்முடைய வீடுகளை, அதுவும் முக்கியமாக தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை காப்பாற்ற முடியும், கார்கள் போன்றவற்றையெல்லாம் காப்பாற்ற முடியும். ஸோ இது அடுத்த சில தினங்களும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்த ஆண்டுக்குள்ளாகவாவது பெருமளவு வேலைகளை இந்த பாதாள சாக்கடை திட்டம், இந்த ஸ்டார்ம் வாட்டர் டிஸ்போசல் பார்ட்டை முற்றிலுமாக அரசு முடித்துவிடும் என்று பார்க்கலாம். அடுத்த ஒரு செய்தி வந்து ஜவஹர் நவோதயா பள்ளிகள் பற்றி தினமலரில் வந்திருக்கு. தமிழகத்தில் ஜவஹர் நவோதயா பள்ளிகள் மத்திய மாநில அரசு பேசி முடிவெடுக்க உத்தரவு. இதோடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஒரு வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜவஹர் நவோதயா பள்ளிகள் அப்படிங்கிற பள்ளிகள் மத்திய அரசு ஒரு மாவட்டத்துக்கு 1 என்ற விகிதத்தில் ஒரு எலைட் பள்ளியாக நிறுவிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களுமே இந்த பள்ளிகள் உள்ளன. தமிழகத்தில் இல்லை. கேரளாவில் இப்பொழுது ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். கேரளாவிலும் இருக்கிறது, பாண்டிச்சேரியில் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இல்லை. ஏன்னா தமிழகம் வந்து என்ன சொன்னுச்சுன்னா, ஒரு அரசு மும்மொழி திட்டம், அதில் வந்து ஹிந்தியை கற்பிப்பார்கள் என்றால் அந்த பள்ளிகள் எங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு முடிவை தான் தமிழக அரசு எடுத்திருந்தது. தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் மத்திய அரசு தமிழகத்தில் பள்ளிகளை நிறுவ முடியாது. அதனால் வந்து பல ஆண்டுகளாக மற்ற பல இடங்களில் இந்த பள்ளிகள் வந்தாலும் இந்த பள்ளிகள் தமிழகத்தில் இல்லை. எனக்கு தெரிந்த வரையில் இந்த பள்ளிகள் என்னென்னா மிக மிக குறைந்த கட்டணத்தை பெறுகின்றன. அதுவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு, எஸ்சி எஸ்டி, மோஸ்ட் பேக்வேர்ட் என்று சொல்லப்படுபவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் கட்டணம் இல்லை. இது உண்டு உறைவிட பள்ளி, ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ். இந்த பள்ளிகளில் கட்டணம் என்று சொன்னாலுமே அது வந்து மிக மிக குறைவானது, 100 ரூபாய், அது போன்று ஒரு மிக மிக குறைவான ஒரு கட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் பள்ளி. இது அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் படிக்க வேண்டும் என்ற பள்ளி. நீங்கள் வேறு ஒரு இடத்திலிருந்து இங்கே வந்து படிக்க முடியாது. அந்தந்த மாவட்டத்தில் ஒரு இடத்தில் அதை துறக்கிறார்கள். இப்பொழுது வந்து தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் 33 மாவட்டங்கள் இருக்கின்றன என்றால் 33 பள்ளிகளை அவர்கள் தொடங்குவார்கள். இதற்கான முழு ஃபண்டிங் அந்த இடம் மாநில அரசு தர வேண்டும் என்று நினைக்கிறேன். மற்றபடி கட்டுமானங்கள், ஆசிரியருடைய சம்பளம் போன்ற அனைத்து செலவுகளையும் மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும். மத்திய அரசின் தலைமையின் கீழ் இந்த பள்ளி இயங்கும். இதில் மாநில அரசுக்கு என்று நேரடியாக எந்த பொறுப்பும் இருக்காது. அப்போ இது போன்ற பள்ளிகள் என்னன்னா இதோடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஜவஹர் நவோதயா வித்யாலயா என்பவை முற்றிலும் மாறுபட்டவை. இந்த பள்ளிகளை பொறுத்தவரை இதில் படிப்பவர்கள் ஐஐடி, நீட் மருத்துவ படிப்பு, ஐஐடி, ஜேஇ மெயின்ஸ், அட்வான்ஸ்டு எல்லாம் எழுதி பலர் இதில் வந்து இந்த என்ஐடி என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கும் ஐஐடிகளுக்கும் செல்பவர்கள், மிக அதிக மதிப்பெண்களை பொதுவாக பெறக்கூடியவர்கள். இதுதான் வந்து இதோடைய பின்னணி. இதை பல இடங்களில் நமக்கு வந்து இதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அப்போ இந்த பள்ளிகளை ஏன் நீங்கள் அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் போன்றவர்கள் எல்லாம் தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு வழக்கு, குமாரி மகாசபா, இந்த அமைப்பு யாருன்னு தெரியல. இந்த அமைப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருந்தது. அந்த வழக்கில்
ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை தமிழகம் எங்கும் நிறுவுவதற்கு அனுமதி தரக்கோரி நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்த வழக்கை அது தொடுத்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இதற்கான அனுமதியை கொடுத்து தமிழக அரசு கட்டாயமாக இதற்கான அனுமதியை மத்திய அரசுக்கு தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தது. மேலும் அப்போ இந்த ஒரு எதிர்ப்பு வந்தது இல்லையா, அதாவது தமிழ் என்னும் பாடம் நீங்கள் சொல்லித்தரவில்லை என்றால் அது வந்து தமிழ் கற்றல் சட்டம் 2006 என்று ஒரு சட்டம் இருக்கிறது, அதை மீறும் என்பதாக சொல்லப்பட்டது. இல்லை, அது அந்த மாதிரியாக இருக்காது, தமிழ் இங்கே கற்றுத்தரப்படும் என்று அந்த ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியினர் சொல்லிவிட்டார்கள். அப்போ இந்த 2017 வந்து உயர்நீதிமன்றம் இதற்கான அனுமதி வேண்டும், தரப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டது. 240 மாணவர்களுக்கு தற்காலிக தங்குமிடம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு வந்துவிட்டது. ஆனால் இந்த உத்தரவுக்கு எதிராக ஒரு மேல்முறையீட்டை தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு சென்றது. இது 2017, 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷமாக வந்து இது முதல்ல வந்து இந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு இடைக்கால தடையை வழங்கிய உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்கவே இல்லை. விசாரிக்காமல் இருந்த நிலையில் சமீபத்தில் இந்த வழக்கை வந்து மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PV நாகரத்னா, R மகாதேவன் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு கையில் எடுத்திருக்கிறது. அப்போ இந்த குமாரி மகாசபா வந்து இது மிகவும் சிறப்பான பள்ளிகள், இந்த பள்ளிகளில் படித்த கிட்டத்தட்ட 14,183 மாணவர்கள் நீட் தேர்வை எழுதி அதில் 11,875 பேர் வந்து மருத்துவ படிப்புக்கு தகுதி பெற்றுள்ளனர். இவர்களுடைய தேர்வு சதவிகிதம் அப்படின்னு பார்த்தா 98-99%, 98.99%. 10ஆவதுல +2ல வந்து 96.98%. இந்த மாதிரியான பள்ளிகள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் மீண்டும் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு வந்து இன்னும் தீர்ப்பு வரலை. ஆனால் நீதிபதிகள் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் கலந்து பேசி இதற்கு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இங்கே வந்து செய்தி இது இல்லை, இப்பொழுதைக்கு வந்து இந்த வழக்கு மீண்டும் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே செய்தி ஆயிடுது. இந்த நிலையில் நமக்கு வந்து மேலும் பல தகவல்கள் கிடைத்திருக்குன்னா, ஹிந்து பத்திரிகையில் வந்து நவோதயா பள்ளிகள், கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இவற்றிலெல்லாம் என்ன நடக்கிறது இந்த ரீஜனல் லாங்குவேஜ் எஜுகேஷன் என்பதை பொறுத்தவரை அப்படிங்கிறத பற்றி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், HRD மினிஸ்ட்ரியிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவலை வைத்து இந்த கட்டுரை ஹிந்து சொல்கிறது. இதில் வந்து நாட்டில் உள்ள ஒட்டுமொத்தமான அந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலிருந்து ஒரு 226 பள்ளிகள், மொத்தம் வந்து 1405 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் கிட்டத்தட்ட 226 பள்ளிகள் 10 மொழிகளில் ரீஜனல் லாங்குவேஜ் எஜுகேஷன் கொடுக்கிறார்கள் என்றும், நவோதயா வித்யாலயா பள்ளிகள் 665 பள்ளிகள் குறைந்தபட்சம் ஒரு பிராந்திய மொழியில் 18 பிராந்திய மொழியிலிருந்து ஒரு பிராந்திய மொழியில் பாடம் நடத்துகிறது என்ற தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள். இதில் வந்து இந்த 226 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் பஞ்சாபி வந்து 55 பள்ளிக்கூடத்திலும், கன்னடம் 48 பள்ளிக்கூடங்களிலும், மலையாளம் 42லும், தமிழ் 36 பள்ளியிலும், அஸ்ஸாமீஸ் 26 பள்ளியிலும் நடத்தப்படுகிறதாக அந்த தகவல் சொல்கிறது. அதே மாதிரி வந்து மற்ற பள்ளிகளெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஜவஹர் நவோதயா வித்யாலயாவை எடுத்துக்கொண்டால் 665 பள்ளிக்கூடங்கள் இயங்குகின்றன. அதில் வந்து 315 பள்ளியில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கிறார்கள் லோக்கல் லாங்குவேஜாக. இந்த பள்ளிகள் வந்து பெரும்பாலும் வட இந்தியாவில் இருக்கும். இதை தவிர 51 நவோதயா வித்யாலயாவில் அஸ்ஸாமிய மொழியில் பாடமும், மீதி 16 மொழிகள் வந்து மிச்சம் ஒரு 30 பள்ளிக்கூடத்தில், 30க்கும் குறைவான பள்ளிக்கூடத்தில் நடக்குது. ஆனால் எது எந்த இதில் இல்லை இருக்குது அப்படிங்கிறத பற்றின தகவல் வந்து தெளிவாக இல்லை. ஹிந்தி, ஆங்கிலம் இரண்டும் கேந்திரிய வித்யாலயாவில் பாடமாக இருக்கிறது. அதை தவிர சமஸ்கிருதமும் சொல்லித்தரப்படுகிறது. இதெல்லாம் வந்து வெறும் ஃபேக்டாக தான் நம்ம முன்வைக்கிறோம். இப்போ தமிழக அரசு வந்து நவோதயா பள்ளிகள் வேண்டும் என்று விரும்பினால் தெளிவாக சொல்லலாம், இந்தந்த மொழிகள் தமிழ் கற்றுக் கொடுங்கள் என்று. ஆனால் நிச்சயமாக ஹிந்தியும் கற்றுக் கொடுக்கப்படும்.
அது வந்து ஹிந்தியும் கற்றுக் கொடுக்கப்படும். ஒரு சில வகுப்புகளில் உங்களுக்கு வந்து ஒரு சமஸ்கிருதமும், அதாவது 6, 7, 8ஆம் வகுப்புக்கு சமஸ்கிருதமும், 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை ஹிந்தியும் கற்றுக் கொடுக்கப்படும். 9வது 10வது அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஆனால் இந்த வகுப்புகள் 1லிருந்து 12 வரை அந்த 2006ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தமிழ் கட்டாயமாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் நிச்சயமாக அதை கற்றுக் கொடுப்பார்கள். ஸோ இந்த இடத்துல தான் அந்த பெரிய பிரச்சனையே இருக்குது தமிழக அரசுக்கு. அது முக்கியமாக வந்து திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கு. நீ எதற்கு எங்கள் ஊரில் வந்து பள்ளியை திறந்து ஹிந்தியை கற்றுத்தர விரும்புகிறாய்? அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதாகத்தான் அவர்களுடைய கருத்து இருக்கிறது. இதை அமைச்சர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டனர். பல்வேறு கட்டங்களில் அவர்களுடனான பேட்டிகளின் போதெல்லாம் அந்த பள்ளிகளில், நவோதயா பள்ளிகளில் ஹிந்தி கற்றுத்தரப்படுவதால் நாங்கள் அதை அனுமதிக்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹிந்தி கற்றுத்தரப்படுவதனால் மட்டுமே அதை அனுமதிக்கக்கூடாது என்று சொல்வது வந்து சரியா என்று தெரியவில்லை. அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தாங்கள் விரும்பும் பொழுது அதை அனுமதிப்பதில் எந்த பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இவையெல்லாம் எலிட் பள்ளிகள். அதில் படிக்கிறவர்கள் எல்லாம் வந்து பணக்கார மாணவர்கள் என்று அல்ல, ஏழை மாணவர்கள். அது வந்து ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்தியா முழுவதிலுமே உதாரணமாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேரளாவிலிருந்து வந்திருக்கிறது. இது போன்ற நவோதயா வித்யாலயாவில் படித்து மிகுந்த உயரங்களை அடைந்த பலர் பற்றிய கட்டுரைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இந்த ஹிந்தி என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு இந்த பள்ளிகளை தடை செய்வது சரியல்ல என்று தான் நான் நினைக்கிறேன். விரும்புபவர்கள் போய் படிக்கட்டும். ரொம்ப பேர் படிக்க போகிறதில்ல. ஒரு மாவட்டத்தில் ப்ராபப்ளி ஒரு 250 ஆரம்பித்து அது வந்து 500 அல்லது 1000 பேர் படித்தால் பெரிய விஷயம். அதுக்கு மேலே கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு வந்து தமிழகம் முழுவதையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 30,000 35,000 பேர் ஒரு காலகட்டத்தில் இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடும். அதற்கான வசதிகளை கிட்டத்தட்ட கட்டணமின்றியே மத்திய அரசு செய்து தரும் என்னும் பொழுது அதை ஏன் மறுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நம்ம இன்னொரு செய்தியும் பார்ப்போம். இது வந்து திங்கட்கிழமை அன்றைக்கு அரசு வந்து ஒரு செய்தி ஒன்றை தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் தனியார் கம்பெனிகளை இழுத்து மூடியிருக்கிறோம் என்று. இழுத்து மூடியிருக்கிறோம்னா நம்ம போய் பூட்டு போட்ட மாதிரி எடுத்துக்காதீங்க. இது என்ன அப்படின்னா வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் ஆனால் அந்த கேள்விக்கான பதிலாக திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து ஒரு எம்பி ஒருவர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அந்த கேள்விக்கு பதிலாக அரசு வந்து இந்த தகவலை கொடுத்திருக்கிறது. இதில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 2,04,268 பிரைவேட் கம்பெனிகளை 2020-21ஆம் ஆண்டிலிருந்து 2024-25ஆம் ஆண்டுக்குள் நாங்கள் மூடியிருக்கிறோம். என்னென்ன காரணத்துக்காக? ஒன்று அமால்கமேஷன். 2 நிறுவனம் இணைந்து விட்டதென்றால் அது வந்து அது ஒரு நிறுவனத்தின் பெயராக ஆகிவிடும். இப்போ வந்து ஏபிசி என்ற ஒரு கம்பெனியும் டிஇஎஃப் என்ற ஒரு கம்பெனியும் இணைகின்றன. அது இணைந்ததுக்கு பிறகு அது ஏபிசி என்று ஆகிவிடும். அப்போ டிஇஎஃப்ஐ மூட வேண்டும். அது வெறும் பேரளவில் இருக்கும் அது. ஸோ அமால்கமேஷன், கன்வர்ஷன், டிசல்யூஷன். இல்லை டிசல்யூஷன்கிறத எடுத்துப்போம். டிசல்யூஷன் என்றால் அந்த நிறுவனம் தன்னுடைய வேலையை இனிமேல் செய்யப்போவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. அதனால் அது வந்து நிறுத்திடுது தன்னுடைய வேலையை. நேற்றைக்கு ஒரு செய்தியை பற்றி பேசும்பொழுது அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் என்று ஒன்று சொன்னோம். த நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையை நடத்தி வந்த நிறுவனம். அந்த நிறுவனம் மிக கடுமையான நஷ்டத்தின் காரணமாக இழுத்து மூடுவதாக அறிவித்தது. தன்னிடம் உள்ள சொத்துக்களை எல்லாம் அது கைமாற்றி கொடுத்து விட்டு அந்த கம்பெனியே வந்து மூடிருச்சு. அப்போ அந்த கம்பெனியுடைய பெயரை வந்து நீக்குவது, இப்படி பல செயல்பாடுகள் நடந்தன. இது எதனால் இதுனா கவர்மெண்ட் வந்து ஒரு அக்ரெசிவ் டிரைவே பண்ணாங்க. நீங்கள் இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய கம்பெனியில் டைரக்டராக இருந்தீங்கன்னா, ஆக்டிவான கம்பெனியில் உங்களை வந்து நான் ஒரு உங்கள் டைரக்டர்ஷிப்பை வந்து கேள்விக்கு உட்படுத்துவேன். அப்போ நீங்கள் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறது கஷ்டம். ஸோ நீங்கள் இந்த ஷெல் கம்பெனி, இன்ஆக்டிவ் கம்பெனி, நிறையா அந்த ஸ்டாச்சுட்டரி ஃபைலிங்ஸ்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் செய்யாத நிறுவனங்கள், இவற்றில் டைரக்டராக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோடைய டைரக்டராக நீங்கள் இருக்க முடியாது. அதனால் அவசரமாக பல பேர் வந்து இயங்காத கம்பெனிகளை எல்லாம் இழுத்து மூடி அதிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டார்கள். அது வந்து ஒரு பெரிய ஒரு காரணம். ஓகே,
இது பல காலங்களாக அது வந்து அந்த நிறுவனம் ஒன்றுமே செய்யலை. அது பின்னாடி தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கம்பெனியை தட்டி எழுப்பி அதில் ஏதாவது செயல்களை செய்யலாம் என்று நினைத்தவர்கள் கூட அவசர அவசரமாக அந்த கம்பெனிகளை எல்லாம் இதனால் தான் மூடிவிட்டார்கள். இது இது இந்த டீட்டெயில்ஸ் வந்து எதனால் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டேட்டட் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் டு கிராஜுவலி ஃபேஸ் அவுட் எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் டிடக்ஷன்ஸ் while rationalizing tax rates to create a simple, transparent and equitable tax regime. நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து இவ்வளவு நிறுவனங்கள் வந்தனன்னு. ஒரே செயலை செய்யக்கூடிய பலர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்ஸ் காரணங்களுக்காக 4 கம்பெனிகளை வச்சுப்பாங்க. நீங்கள் பண்ணுறது ஒரே வேலை தான், எக்ஸ்போர்ட் அப்படின்னு வச்சுப்போம். இந்தியாவிலிருந்து ஒரு பொருளை நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கோ அல்லது கல்ஃபுக்கோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. அதை ஒரே ஒரு கம்பெனி மூலம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வருமானம் நிறையா இருக்கும். உதாரணத்துக்கு 100 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கட்ட வேண்டிய டாக்ஸ் என்பது ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கும். இதே இது வந்து நான் சும்மா 4 அல்லது 5 அல்லது 10 கம்பெனி உருவாக்கிக்கிறது. நாங்கள் ஒரே ஸ்டாஃப் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இதை வந்து கம்பெனி 1 பில்லா போடு, இதை கம்பெனி 7 பில்லா போடு என்று வெறும் கணக்குக்காக 10 கம்பெனிகளை நான் வைத்திருப்பேன். இப்போ இந்த 100 கோடி டர்ன் ஓவர் என்பது 10 கோடி 10 கோடி 10 கோடி 10 கோடியாக ஆகிவிடும். எந்த நிறுவனமுமே ஒரு பெரிய நிறுவனமாக இருக்காது. எல்லாமே சின்ன 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 பொட்டிக்கடை நிறுவனங்கள். இந்த நிறுவனத்தில் எல்லாத்துக்கும் தனித்தனியாக எக்ஸம்ஷன் எடுப்பேன். இதில் கொஞ்சம் சேவிங், இதில் கொஞ்சம் சேவிங், இதில் கொஞ்சம் டாக்ஸை மிச்சம் முடிப்பேன், இதில் கொஞ்சம் டாக்ஸை மிச்சம் முடிப்பேன். இப்படி பார்த்து எப்படி நான் வந்து டாக்ஸை டாட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பல முதலாளிகளின் நோக்கமாக இருந்தது. வேலை செய்கிறவங்க ஒரே ஆட்கள் தான் இருப்பாங்க, ஆனால் அதோடைய செயல்படுத்தும் விதம் என்பது இந்த மாதிரியாக இருக்கும். இப்போ இதை ஒழித்து கட்டுவதற்காக தான் இந்த ஷெல் கம்பெனிகளை எல்லாம் தூக்குவது. இங்கே வந்து பல அரசியல்வாதிகளை பற்றின பேச்செல்லாம் வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் பார்த்தா பிடிப்பிடியாக கம்பெனி வச்சுருப்பாங்க. என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு தோணும். 100 கம்பெனிகளில் டைரக்டராக இருப்பாங்க. அவ்வளவு ஷெல் கம்பெனிகளை வைத்திருந்தார்கள். அவற்றையெல்லாம் இப்பொழுது கிட்டத்தட்ட 2 லட்சம் கம்பெனி நீக்கப்பட்டிருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா பரனில் சும்மா வைக்கப்பட்டிருந்த கம்பெனிகள். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தூசு தட்டி உபயோகமாக ஏதாவது வேணும்னா அதுக்குள்ளே போட்டுக்கலாம் என்று அரசு வந்து ஒரு மிகப்பெரிய ரெஃபார்ம் பண்ணி இவற்றை எல்லாம் நீக்கியிருக்கிறார்கள். இதோட கூட ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் கார்ப்பரேட் டேக்ஸ் ரேட், இது சப்ஸ்டான்ஷியல் ரிடக்ஷன் இன் கார்ப்பரேட் டேக்ஸ் ரேட், இதெல்லாம் கொண்டு வரும்பொழுது மேலும் மேலும் கம்பெனிகளை வைத்திருந்தால் அதனால் நஷ்டம்தான். ஒரு கம்பெனி ஒழுங்கான கம்பெனி என்று வைத்திருந்தால் அதுதான் பலன் தரக்கூடியது என்னும் ஒரு கருத்து வந்த காரணத்தினால்தான் இவையெல்லாம் இப்பொழுது இந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஓட்டை கம்பெனிகள் எல்லாம் இப்பொழுது இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் இந்த தகவலிலிருந்து அறிகிறோம். இன்னும் புயலும் மழையும் தொடர்ந்து இருக்கும் என்று தெரிகிறது. எனவே கவனமாக இருங்கள். தேவையில்லாமல் தெருவுக்கு வர வேண்டாம். உங்களுடைய கார்களை எல்லாம் நீரில் அடித்து செல்ல விடாமல் கார், பைக் எல்லாவற்றையும் பத்திரமாக பாதுகாத்து வையுங்கள். காய்ச்சி குடிக்கும் குடிநீராகவே வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா ஏதாவது நீரை குடித்தால் தொண்டையில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சில ஆலோசனைகளோடு இன்றைய செய்தி அலசலை நிறைவு செய்கிறேன். நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.